ஹாய் குட்டீஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு கர்வம் கொண்டு ஒரு மீன் பற்றிய கதையை சொல்ல போகிறேன். கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு குளத்தில் ஏராளமான மீன்கள் வசிச்சிட்டு இருந்தது. அதில் ஒரு தங்க நிற மீனும் ஒரு கெளுத்தி மீனும் நண்பர்களாக இருந்தாங்க. தங்க நிற மீனுக்கு தான் அழகாய் மினுமினுப்பாக இருக்கிறதுனால எப்போவுமே கர்வம் அதிகம். கெளுத்தி மீன்கிட்ட நட்பாக இருந்தாலும் அதோட தோற்றத்தை பார்த்து எப்போதும் கேலி செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் தங்க நிற மீன் சந்தோஷமாக நீரில் குதித்து விளையாடிக்கிட்டு இருந்தது. அப்போது அந்த பக்கமாக வந்த கெளுத்தி மீனை பார்த்து, ஹாய், இன்றும் என் அழகை பார், என் மினுமினுப்பை பார், வசீகரத்தை பார், நாளுக்கு நாள் என் மெருகு எப்படி கூடிக்கொண்டே போகிறது பார். உலகில் என் போன்ற அழகிய மீன் எங்கு இருக்க முடியும்? இறைவன் உன்னையும் தான் படைத்திருக்கிறானே. அவலட்சணமாய் கருமை நிறத்தில் சொரசொரப்பாய், என்ன பிறவியோ நீ? இந்த குலத்தில் என்னைப் போல் வேறு யாரும் இல்லாததால் உன்னுடன் பழக வேண்டிய சூழ்நிலை. எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொன்னது. அதுக்கு கெளுத்தி மீன் அமைதியாக, தங்க மீனே, நம்மையெல்லாம் படைத்தது இறைவன். உன்னை இத்தனை அழகாய் படைத்ததற்கும் என்னை அவலட்சணமாய் படைத்ததற்கும் ஏதேனும் வலுவான காரணம் இருக்கும். அதனால் இறைவனுடைய செயலை குறை சொல்லாதே. என் தோற்றம் இப்படி இருக்கிறதே என்று எண்ணி என்றுமே நான் கவலைப்பட்டதில்லை. எனக்கு இந்த உடலமைப்பே போதும். ஆனால் ஒரு விஷயம், உனக்கு பெருமை அதிகமாகிவிட்டது. இது நல்லதல்ல. பெருமை உள்ளவர்களை கடவுள் எதிர்த்து நிற்பார். விரைவில் உனக்கு பாடம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னது. சரிதான், இது உன் இயலாமையின் வெளிப்பாடு. நிச்சயம் உன்னை உனக்கு பிடிக்கவில்லை. அதனால் பிடித்தது போல் எதையோ சொல்லி சமாளிக்கிறாய். சரிவிடு. சில சமயங்களில் உன்னை நினைத்தால் எனக்கு பரிதாபமாகத்தான் இருக்கிறது. சரி சரி, உன்னுடன் பேசிக் கொண்டிருப்பதால் என் மகிழ்ச்சி கெடுகிறது. நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடியபடியே நீரின் மேற்பரப்புக்கு போச்சு. திடீர்னு தன்னை யாரோ கவ்வி பிடிப்பது போல உணர்ந்த தங்க நிற மீன் நிமிர்ந்து பார்த்தது. அது கொக்கோட பிடியில சிக்கியிருந்தது. ஐயோ கொக்கு அப்படின்னு கத்தியது அந்த தங்க மீன். ஆமாம், கொக்குதான். வாழ்நாளில் உன்னை போன்ற அழகிய மினுமினுப்பான மீனை நான் பார்த்ததே இல்லை. குளத்தின் ஆழத்திலேயே என்னமாய் ஜொலிக்கிறாய். பிரமாதம். இன்று எனக்கு நீ அற்புதமான விருந்து அப்படின்னு அந்த கொக்கு சொன்னது. அதற்கு மீன், ஐயோ, என்னை விட்டுவிடு அப்படின்னு கெஞ்சியது. விட்டுடவா, அட பைத்தியமே அப்படின்னு சொன்னது கொக்கு. இதை எல்லாத்தையும் அங்கிருந்து பார்த்துட்டு இருந்த கெளுத்தி மீன் சொன்னது, தங்க நிற மினுமினுப்பால் தலைக்கணம் பிடித்து திரிந்தாயே, அந்த மினுமினுப்பே இன்று உன் உயிருக்கு உலை வைத்து விட்டது பார்த்தாயா? என்னுடைய அசிங்கமான கரிய நிறம் கொக்கின் பார்வையில் இருந்து என்னை தப்பிக்க வைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு குளத்தின் ஆழத்துக்கு போச்சு கெளுத்தி மீன். தன் அழகை பற்றிய கர்வத்தில் இருந்த தங்க மீன் கொக்கோட பிடியில் சிக்கி இறந்து போச்சு. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற பாடம் என்னென்னா, யார் நம்மளை மனசு புண்படும்படி பேசினாலும் அதை நினச்சி நம்ம வருந்தக்கூடாது. அவங்களுக்கான தண்டனையை அவங்க நிச்சயம் அடைவாங்க. Thanks for watching. Please like, share and subscribe.